ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜேஆர் ஃபாக்கஸ் வைல்ட் சேனலோட 3வது வீடியோ பதிவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அடைமழை பெய்கிற அடர்ந்த காட்டு பாதையில் 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நான் போகும்போது நான் பார்த்த 8000க்கும் மேற்பட்ட வன விலங்குகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய மான் கூட்டத்தை நான் உங்களுக்கு காமிச்சு இந்த பயணத்தை தொடர்ந்து நான் போய் இந்த பகுதியில் பார்த்த வனவிலங்குகளை பற்றி தொடர்ந்து நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அமைக்க போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க மக்களே. நம்ம இந்த பாதையில் நைட்டு 8 மணிக்கு அடைமழை பெய்கிற நேரத்தில் இந்த பாதையில் ஒரு பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சதுங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த பகுதியில் நான் பார்த்த வன விலங்குகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு மெயினாக காமிச்சிருக்கேங்க. ஏன்னா இந்த பகுதியில் நான் நிறைய டைம் பயணம் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இவ்வளோ வன விலங்குகளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த பாதையில் நான் பயணம் பண்ணும்போது 8000க்கும் மேற்பட்ட விலங்குகளை பார்த்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்ததுங்க. இந்த ரோடு எப்போயுமே பிஸியாக இருக்கிற ஒரு ரோடுங்க. அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் இந்த ரோட்டில் மக்கள் கூட்டங்கள் ரொம்ப அலமோதுங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் நம்ம அடைமழை பெய்கிற இந்த 8 மணிக்கு போகும்போது இந்த நேரங்களில் மக்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. என்ன காரணம்னா மழை தாங்க முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா இந்த பகுதியில் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி மக்கள் இந்த பாதையில் பயணம் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மழை பெய்கிற நேரங்களில். ஸோ அதனால் இந்த பாதையில் 8 மணிக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ கூட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மான் கூட்டங்க. இந்த இடத்துல ஒரு 1000க்கும் மேற்பட்ட மான்கள் ஒரே இடத்துல கூட்டமாக இருந்தது நான் பார்த்தேங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயும் நம்ம பார்த்த மான் கூட்டத்தில் வீடியோவில் கவரானது என்னமோ ஒரு 200-250 மான் தாங்க. ஆனால் இந்த கவராகாத பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மான்கள் இருந்ததுங்க. அது எல்லாமே நான் பார்த்துட்டு தொடர்ந்து இந்த பாதையில் பயணம் பண்ணி போயிட்டு இருந்தேங்க. இந்த பாதை என்ன பாதைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. இந்த பாதை நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மசனகுடியிலிருந்து முதுமலைக்கு போகிற பாதைங்க. இந்த பாதையில் 3 முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் இருக்குதுங்க. மசனகுடி, முதுமலை சஃபாரி ஜோன், அடுத்து நம்ம தொடர்ந்து கூடலூர்லேருந்து மைசூர் சாலையில் பயணம் பண்ணி போகும்போது பந்திப்பூர் சஃபாரி ஜோனும் இருக்குங்க. ஸோ இந்த பாதையில் 3 முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறதுனால இந்த பாதை எப்போயுமே மக்கள் கூட்டங்கள் நிறைஞ்சு ரொம்ப பிஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் ஒரு மிகப்பெரிய மான் கூட்டங்கள்ங்க. நான் இது வரைக்கும் பார்த்த இந்த ஒரு 3-4 கூட்டத்தில் ஒரு 4000க்கும் மேற்பட்ட மான்களை பார்த்துட்டேங்க. நம்ம வீடியோவில் பதிவானதே ஒரு 1000க்கும் மேற்பட்ட மான்கள் உங்களுக்கு பதிவாகிருங்க. ஏன்னா இருட்டில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா சில மான்கள் தெரிஞ்சிருக்கு, சில மான்கள் தெரியாமல் இருக்குங்க. ஆனால் என் கண்ணுக்கு பட்டதை இப்போ வரைக்கும் ஒரு 4000 மான்கள் மேலே பார்த்துட்டேங்க. இங்கே பாருங்கள், தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போகும்போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மான் கூட்டங்க. அதுக்கு மேலே நம்ம இப்படியே இந்த வழியில் பயணம் பண்ணி போகும்போது மான் கூட்டங்களை போக ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு எருமை கூட்டத்தை பார்த்தேங்க. அது போக ஒரு கரடி ரோட்டு ஓரத்துலேயே மலையில் அப்படியே நனைஞ்சு போயிட்டு இருந்ததுங்க. நடந்து போயிட்டு இருந்ததுங்க. அது எல்லாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பாருங்கள், நான் காமிச்சிருக்கேங்க. இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய காட்டு எருமை கூட்டங்க. இந்த ஒரு காட்டு எருமை கூட்டம் எவ்வளோ இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு 150 காட்டு எருமைலாம் இருந்திருக்குங்க. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கூட்டங்க. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுலையா ஒரு 10லேருந்து அதிகபட்சமாக ஒரு 15 காட்டு எருமை இருக்க கூட்டத்தை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு காட்டு எருமை கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு மான் கூட்டங்க. எக்கச்சக்கமான மான் கூட்டங்கள் இருந்ததுங்க. இந்த வீடியோ பதிவில் மான் கூட்டங்களையும் காட்டெருமை கூட்டங்களையும் தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கரடியும் பார்த்தேங்க. அதே மாதிரி ரொம்பவுமே அரிதான ஒரு விலங்கான மரணாயை நான் பார்த்தேங்க. அது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அதே மாதிரி இந்த பகுதியில் நான் பகல் நேரத்தில் பயணம் பண்ணி போகும்போது இந்த சாலையில் நிறைய டைம் யானை கூட்டங்களையும் பார்த்துருக்கேங்க. ஒரு டைம் நான் இந்த சாலையில் முதுமலையிலேருந்து மசனகுடிக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய யானை கூட்டங்கள் பார்த்தேங்க. ஒரு 15 யானைக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். இன்னொரு நாள் நம்ம நண்பர்களோட பயணம் பண்ணி போகும்போது இந்த இடத்துல இந்த பாதையில் ஒரு 15 யானைகளுக்கு மேலே இருக்கிற இன்னொரு கூட்டத்தையும் பார்த்துருக்கேங்க. நம்ம சேனலோட முதல் வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போது ஒரு தாய் யானையும் ஒரு குட்டி யானையும் ரோட்டோட ஓரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதையெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க.
இந்த வீடியோ பதிவில் நான் யானை கூட்டத்தை காமிக்கலைங்க. ஏன்னா வந்து நான் பயணம் பண்ணி போகும்போது யானையை பார்க்கலைங்க. நான் பார்த்த விலங்குகளை மட்டும்தாங்க இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ரொம்ப வந்து ஒரு திகிலான அனுபவமாக எனக்கு இந்த பயணம் இருந்ததுங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு இருட்டுங்க, கும்மிருட்டு, வாகனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக பயணம் பண்ணி போயிட்டு இருந்த இந்த சாலையில் இந்த ஒரு அடைமழை பெய்கிற இந்த கும்முருட்டில் பயணம் பண்ணி போகிறதே வந்து ரொம்ப திகிலாக இருந்ததுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கே நான் வந்து வண்டியிலேருந்து வெளியே கை நீடி வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க. சில நேரங்களில் வந்து நம்ம வண்டியில் வந்து முன்னாடி வந்து அதாவது உள் சைடில் இருந்து நான் வீடியோ எடுத்துப்பேங்க. சில டைம் வந்து நம்ம வண்டியிலேருந்து வெளியே கை நீட்டியும் வீடியோ எடுத்துருப்பேங்க. ஏன்னா வெளியே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த பகுதியில் வந்து சிறுத்தைகளும் புலிகளும் அதிகமாக வாழுதுங்க. எந்த நேரங்களையும் வந்து சிறுத்தைகளும் புலிகளும் வந்து நம்ம ரோட்டோட ஓரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் பயந்தாங்க வீடியோ எடுத்தேங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சில வாகனங்கள் வந்து வந்துட்டு இருந்ததுங்க. இந்த இடத்துல பாருங்கள், பைக்கில் கூட போயிட்டுருக்காங்க. பகல் நேரத்தில் இந்த பாதையில் வந்து பைக்கில் வந்து எக்கச்சக்கமான பயணிகள் வந்து வந்துட்டு போவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலங்கள்ங்க. அதே மாதிரி இந்த பாதையில் பைக்கில் வந்து ஒரு ரைடு போகிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. அனுபவம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து சுற்றியுமே வந்து இப்போ வந்து பச்சை பசேல்னு சொல்லி காடுகள் இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ரோடு வந்து ஒரு சின்ன ரோடு தாங்க. மசனகுடி தாண்டினதுக்கு பின்னாடி நம்ம ஊட்டி போகிற ரோடு வந்து நல்ல பெரிய ரோடுங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ரோடுங்க. கல்லட்டி சாலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேய் சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சாலை தான் நம்ம இந்த மசனகுடி தாண்டி போனோம்னா வருங்க. இந்த பாதையில் நம்ம மக்கள் வந்து டூ வீலரில் பயணம் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. சிசி கம்மியாக இருக்கிற பைக்குனால் இந்த பாதையில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சிசி அதிகமாக இருக்கிற பைக்கில் வந்து நீங்கள் பயணம் பண்ணி போனீங்கன்னா இந்த பாதையில் போகிற அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ஆனால் வந்து அதுபோக காரில் இந்த பகுதியில் மக்கள் வந்து நிறைய வந்து இந்த பாதையில் பயணம் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி அடைமழை பெஞ்சதுனால வந்து மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து இந்த நேரத்தில் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக 8 மணிங்க. இந்த சாலை அது போக நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு மேலே இந்த சாலையில் உள்ளூர் மக்களே வந்து போக முடியாதுங்க. ஏன்னா வந்து இந்த சாலையில் 2 புறமும் வந்து சோதனை சாவடி இருக்குங்க. இந்த சோதனை சாவடியில் வந்து 9 மணிக்கு மேலே நம்ம பயணம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து சோதனை சாவடியில் வந்து கேட்டு போட்டு லாக் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ளூர் மக்களாக இருந்தாலும் சரி, சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் 9 மணிக்கு உள்ள இந்த பகுதியில் இருந்து நம்ம வெளியே போயிடணுங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து வனவிலங்குகள் வந்து சுதந்திரமாக இந்த பகுதியில் அதோட இயற்கை மாறாமல் இந்த ஒரு 8 மணி நேரம் மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து இருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம மக்கள் இந்த பகுதியில் பயணம் பண்ணி போகும்போது இருக்கிற வனவிலங்குகளை எக்கச்சக்கமான தொந்தரவுகளும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சுதந்திரமாக இருக்கிறதுக்காக நைட்டு மட்டும் பார்த்தோன்னா இந்த ரோட்டில் வந்து ரோடு வந்து லாக் பண்ணி வனவிலங்குகளுக்காக நம்ம வனத்துறை வந்து பார்த்தோன்னா வந்து ரோடை லாக் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு மரநாய்ங்க ரோட்டோட ஓரத்தில் அப்படியே மேலே மரத்தில் ஏறிட்டு இருந்ததுங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்தோன்னதுமே மரத்தில் ஏறதை விட்டு அப்படியே கீழே இறங்கி சைடில் போயிடுச்சுங்க. இந்த ஒரு மரநாயை நான் பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான மரநாய் வந்து ரொம்ப பார்க்குறது ரேருங்க. எல்லா நேரங்களையும் பார்க்க முடியாதுங்க. நானே வந்து பகல் நேரத்தில் எங்கேயும் பார்த்ததில்லைங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நான் வந்து கோதையில் கரிக்கூர் சைடில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒரு 2 மரநாய் பார்த்துருக்கேங்க. அதுக்கடுத்து நான் இப்போ தாங்க மரநாயை வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக பார்க்குறேங்க. நான் கோதையில் பார்த்த மரநாய் வந்து ரொம்ப சின்ன வயசில் பார்த்ததுங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு இருட்டில் ஒரு கரடிங்க தெரியுதுங்களா மக்களே? ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு கரடிங்க. நம்ம கரடி பார்த்ததுமே நான் அப்படியே வண்டி வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டாங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தில் வந்து கரடி தெரிஞ்சதுங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் மக்களே. அப்படியே வந்து மலையில் நனைஞ்சிட்டு மெல்லமாக அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. கரடி மேக்ஸிமம் எப்பவுமே வாகனத்தை பார்த்ததுமே வேகமாக ஓடிடுங்க. ஆனால் இந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால மழையில் நனைஞ்சிட்டு பாவம் அது அப்படியே வந்து குளிரில் நடுங்கிட்டு அப்படியே மெல்லமாக நடந்து போயிட்டு இருந்ததுங்க. இந்த ஒரு கரடியை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணி போகும்போது அடுத்து வந்து
நம்ம கூடலூர் மைசூர் போகிற மெயின் ரோடை போய் அடைஞ்சிருவாங்க. ஸோ அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்த வீடியோ பதிவை அதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவே வந்து மொத்தமாக வந்து ஒரு 13 நிமிஷம் தாங்க. 8 கிலோமீட்டர் நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி போகிறதுக்கு எனக்கு 25 நிமிஷம் ஆச்சுங்க. அந்த 25 நிமிஷத்தை நான் அப்படியே சுருக்கி ஒரு 13 நிமிஷமாக இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ வந்து நம்ம முதுமலை சஃபாரி ஜோன் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3 கார் வந்து நின்றுருந்ததுங்க. மக்களும் கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து பந்திப்பூர் முதுமலை சஃபாரி ஜோன்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த கல்லட்டி சாலையில் மேலே ஏறி பயணம் பண்ணி போகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்காக இந்த இடத்துல நின்றுருக்காங்க. இப்போ நம்ம வந்து கூடலூர் மைசூர் மெயின் ரோட்டை அடைய போகிறோங்க. இந்த கூடலூர் மைசூர் மெயின் ரோட்டில் போகும்போது இந்த இடத்துல ஒரு மான் கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. நான் இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த பாதையில் மறுபடியும் நம்ம பயணம் பண்ணி போகும்போது இந்த நேரத்தில் எக்கச்சக்கமான யானை கூட்டங்களை நான் பார்த்தேங்க. அது எல்லாமே தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்த இடங்கள் வந்து மசனகுடியில் இருந்து முதுமலை சஃபாரி ஜோன் வரைக்கும் 8 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நான் போனது தான் இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கேங்க. அடுத்து தொடர்ந்து நம்ம முதுமலை சஃபாரி ஜோன்லேருந்து பந்திப்பூர் சஃபாரி ஜோன் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த பாதையில் எக்கச்சக்கமான யானை கூட்டங்கள் நான் பார்த்தேங்க. அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது மாதிரியான வீடியோ பதிவுகள் இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வரப்போகுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்கள் வேணுமா, இல்லை இன்னும் திகிலான வீடியோக்கள் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.